ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம 9th மேக்ஸ் பயிற்சி 7.1 4வது வினா பார்க்கலாமா? அதில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 180 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு சுற்றளவு கொடுத்துட்டாங்க. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமபக்க முக்கோணம்னா இப்போ இந்த முக்கோணம் இருக்கா, இந்த முக்கோணத்தோட 3 பக்கங்களும் நமக்கு எப்படி இருக்கும்? இப்போ இது ஏ, இது பி, இது சின்னு சொல்கிறோம்ல. இந்த முக்கோணத்தோட 3 பக்கமும் நமக்கு சமமாக இருக்கும். அதாவது ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு சி, மூன்றுமே நமக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுற்றளவு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சுற்றளவு 180 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 180 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சுற்றளவுனா நம்ம என்ன சொன்னோம்? இந்த 3 பக்கங்களையும் நமக்கு கூட்டி வர்றது தான் நம்ம சுற்றளவுன்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஏ பிளஸ் பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு சுற்றளவு. சுற்றளவு என்ன? 180 சென்டிமீட்டர். இப்போ நம்ம ஏ பி சி இது மூணுமே நம்ம சமம்னு சொல்லியாச்சு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இதே நம்ம ஏன்னு எடுத்துக்கலாமா? ஏ பி சி அதாவது 3 பக்கங்களும் நமக்கு சமமா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்போ மூணுமே நமக்கு சமம். அதாவது 3 ஏ போட்டுக்கலாமா? ஏ பிளஸ் ஏ. ஏன்னா ஒரு மதிப்பு தான் மூணுக்குமே இருக்க போகுது. இப்போ இது 5 சென்டிமீட்டர்னா இதுவும் 5 சென்டிமீட்டர், இதுவும் 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஓகேவா? அப்போ ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 180. அப்போ ஏக்கு முன்னாடி 1 இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 1 2 3. அப்போ 3a இஸ் ஈக்குவல் டு 180 நமக்கு சுற்றளவு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 3 இன்ட்டு இருக்கு. 3ஏன்னா 3 பெருக்கல் ஏன்னு தானே அர்த்தம். அப்போ இந்த பெருக்கலாக இருக்கிறத நம்ம ஏவை இங்கே வச்சுக்கலாம். இந்த 3 பெருக்கல்ல இருக்கிறத இந்த சைடு கொண்டு வரும்போது நமக்கு வகுத்தல்ல வருமா? ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 4 3 3 6 3 18 0 போட்டுடலாம். அப்போ ஏவோட மதிப்பு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 60ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? நம்ம இது என்ன சொன்னோம்? ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு சி. 3 மதிப்பு என்னது நமக்கு? ஏவும் 60, பியும் 60, நமக்கு சியும் 60. ஓகேவா? முக்கோணத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா நமக்கு √3 வகுத்தல் 4 ஏ ஸ்கொயர்ட். ஸோ இது நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க தானே. √3 வந்து √3ஓட மதிப்பு நமக்கு என்ன? 1.732. ஓகேவா? இப்போ நம்ம ஏ ஸ்கொயர்ட் பண்ணோமா? பரப்பளவுக்கான ஃபார்முலா கண்டுபிடிக்க √3 வகுத்தல் 4 இன்ட்டு ஏ ஸ்கொயர்ட். ஏ நமக்கு என்ன கிடைச்சிச்சு? 60ன்னு கிடைச்சிச்சா? ஸோ 60 ஸ்கொயர்ட். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? √3 வகுத்தல் 4 60 ஸ்கொயர்ட். 60 இன்ட்டு 60 நமக்கு 6 6 36. 36 2 0 ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது 4 வாய்ப்பாடில் பண்ணலாமா? இது கீழே 1 இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ இதை கீழே 1 இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ வந்து இதை நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 9 4 36. இங்கே 2 0 இருக்கு, 2 0 ஆட் பண்ணணும். ஸோ √3க்கு நமக்கு என்ன சொன்னோம்? 1.732 இன்ட்டு 900. அப்போ இது நம்ம பெருக்கணும் நமக்கு என்ன வரும்? இதோட அலகு என்ன? நமக்கு சதுர அலகுகள் தானே. சதுர அலகு வந்து நமக்கு சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ சதுர சென்டிமீட்டர். இதை நம்ம பெருக்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம 1.732 புள்ளி நம்ம லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பெருக்கிக்கலாமா? 9 2 18, 9 3 27, 28 2 9 7 63, 6 1 9 9 15. எத்தனை ஸ்தானம்? இது கூட நம்ம 0 ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா இங்கே 2 0 இருக்குது தானே. ஸோ 2 0 ஆட் பண்ணிக்கணும். நமக்கு 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. ஸோ நம்ம இங்கே புள்ளி வைக்கணும். இங்கே புள்ளி வச்சோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? இங்கே புள்ளி வச்சோம்னா 15,558.8. 0 புள்ளிக்கு அப்புறம் 0 வந்துச்சுன்னா நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ சதுர சென்டிமீட்டர். புரிஞ்சுதா? இதுதான் நமக்கான ஆன்சர். ஸோ புரிஞ்சுதா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.